ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கிறேன். இப்போ பார்க்குறது கூட வந்துட்டு பழைய வீடியோ தான், புது வீடியோ கிடையாது. புது வீடியோ நான் இனிமேல் எடுக்கலை. புது வீடியோ வந்துட்டு நான் எடுக்கிறேன். எனக்கு வெளியில் போய் எனக்கு வெளியிலே போகவே பிடிக்கல. இந்த ரூமை விட்டு நான் போக மாட்டேன். ஸ்வைன் இருந்தால் மட்டும்தான் வெளியில் சுற்றிட்டு இருந்தேன். ஸ்வைன் இல்லைன்னா ஆஃப் பண்ணிட்டேன். மழை பெஞ்சிட்ருக்கு. இப்போ அவங்க கேட்குறாங்க, மோட்டரை ஆஃப் பண்ணிட்டியா, கழட்டி பின்னெல்லாம் வச்சுட்டியான்னு கேட்குறாங்க. நான் வச்சுட்டு வந்துட்டேன். பூவா பாருங்கள், பூவாக்கு ரொம்ப இப்போ எப்படி சொல்கிறதுனாக்கா எப்படி தெரியுமா இருக்குது. பூவாக்கு வந்துட்டு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, இருந்தாலும் உடம்பு ஃபுல்லாக போய் வேர்க்குரு மாதிரி புள்ளி புள்ளியாக வந்திருக்கு. அது சூட்டுனால வருதா இல்லை என்ன சாப்பாட்டுனால வந்ததா எதுவுமே என்னால் கண்டுபிடிக்க முடியலை. இவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு பூவாவுக்கு. எனக்கு நிஜமாலுமே ஒரு சின்ன அவனுக்கு ஏதாவது ஒரு இது வந்தாலுமே நான் ரொம்ப மனசு கஷ்டமாகுது. இவனுக்கு இவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு. சீக்கிரம் சரியாயிடணும். கொஞ்சம் கொஞ்சமாக சரியானாலும் பரவாயில்ல. சாயப்ப துணையால் இவனுக்கு சீக்கிரமாக சரியாயிடும். நான் யார் துணையிலுமே இங்கே இல்லை, சாயப்ப துணையில் மட்டும்தான் இருக்கேன். இன்றைக்கி வியாழக்கிழமை. சாயப்பா நான் கோயிலுக்கு போகல பாருங்களேன். நேரம் நான் கோயிலுக்கு போயிருப்பேன் ஸ்வைன் இருந்தானா. அதனால் கோயிலுக்கு போக முடியலை. இன்றைக்கி வியாழக்கிழமை. அதுவுமா இன்றைக்கி வந்துட்டு குரு பூர்ணிமா. என் சாயப்பாவுக்கு குரு பூர்ணிமா வாழ்த்துக்கள். என்னால் கோயிலுக்கு வர முடியலை. இன்றைக்கி ரொம்ப விசேஷமாக இருக்கும். ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன். நான் பேசுகிறேன். என்னம்மா பேசுங்க. சரி, வீடியோ பார்க்கலாம். இது வந்துட்டு நைட் எடுத்த வீடியோ பாருங்கள். நான் அதில் இன்ட்ரோ கொடுக்கல. நான் இன்ட்ரோ கொடுத்துருந்தேன், அதை நான் எடுத்துகிட்டு, ஏன்னா இது பழைய வீடியோன்னு சொல்லணுமா, அதனால் நான் வந்துட்டு இன்ட்ரோ கொடுக்குறேன். பாருங்கள் வீடியோ எப்படி இருக்குன்ட்டு. இன்னொரு வீடியோவும் வரும். கோச்சுக்காதீங்கிற தப்பாக எடுத்துக்காதீங்க. வீடியோ பழைய வீடியோ. சரி வாங்க வீடியோ பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. சாமி கும்பிடவே விடலையா? அதான் 2 பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்ச பூவா இருப்பான். என்கிட்ட விளையாட மாட்டான். அந்த பிள்ளைங்க இருந்தால் மட்டும்தான் இருப்பான். அதனால் உட்கார வச்சுக்கின்னு விளையாட விட்டுட்டேன். சரி விளையாடட்டும். இது கண்ணாடி உடஞ்சிருமா? அடிக்கக்கூடாதுமா. அம்மா உடஞ்சி போய் தாண்டி இருக்கு. கொடுக்காத, அவங்ககிட்ட உடச்சிரும். ஒரு வழியாக சாமி கும்பிட்டு முடிச்சுட்டேன். அங்கே பாருங்க பூவா வந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கிறேன். இல்லைன்னா வச்சுங்க, அந்த பிள்ளைங்க இல்லைன்னா அவ்வளோதான். பூவாங்க என்ன பண்ணுறான்னு பாருங்க. ஆத்த சாமி கும்பிடுதா? இங்கேப்பா அம்மா சாமி கும்பிடுதா? இங்கே பாருங்க பூவா சாமி கும்பிடுறோம். என்னது லவ் ஸ்டோரி போடுறேன்னு சொல்கிறேன், நீ பாட்டுக்கு எதுவும் சொல்ல மாட்டேங்கிற. சொல்லுடா. நான் போட்டால் மட்டும் நல்லா இருக்காது, நீ சேர்ந்து போடணும். நீ சேர்ந்து சொன்னாதான் நல்லா இருக்கும். சரியா? இன்னைக்கு வருவியா மாட்டியா வீடியோ போட? நான் மட்டும்தான் எப்போ பார்த்தாலும் பேசிகிட்டு இருக்கிறேன். நீ வருவியா மாட்டியா? அப்படியே லவ் ஸ்டோரின்னு வெக்கம் தாங்க முடியல உனக்கு. அப்பா சாமி கூட வந்துட்டாங்க. பூவா வருங்க. சாமி கை 2 கை. சாய்பாபா கோயில் வந்து பண்ணதை பண்றான்டா. பூவா சாமி கும்பிடுறத பாருங்க. எந்திரி போதும்.
இது என்னென்னா அண்ணி வந்துட்டு ஈவினிங் டைம் வந்துட்டு ஏதாவது செஞ்சு தருவாங்க டீக்கு. அது வந்துட்டு இன்றைக்கி என்ன செஞ்சு தந்தாங்கன்னா, இது எனக்கு என்னன்னு தெரியல. ஆப்பம் மாதிரி இருக்குது, தோசை மாதிரி இருக்குது. ஆனால் நல்லா இருக்குது. இது சாப்பிட்டு பார்த்தேன், உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தான் நல்லா சாப்பிட்டேன். இது வந்து நான் இங்கே தான் ஃபஸ்ட்டு டைம் சாப்பிட்ருக்குறேன். இது என்ன போட்டிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு பச்சரிசி ஊற வச்சுருந்தாங்க. நான் பார்த்தேன், ஊற வச்சு அரைச்சிக்கிட்டாங்க. அரைச்சிட்டு அப்புறம் வந்துட்டு தேங்காய் பூ இருக்குல்ல, அதை துருவி அதோடய பாலை மட்டும் புழிஞ்சு எடுத்துக்கிட்டாங்க. அந்த பச்சரிசி மாவும் பாலும் மிக்ஸ் பண்ணி தான் இது வந்துட்டு ஆப்பம் மாதிரி எண்ணெய் சட்டியில தான் ஊற்றி எடுத்தாங்க. உண்மையிலே இது ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இது இருக்கா, இது வந்துட்டு பச்சரிசி மாவு, அடுத்து தேங்காய் பால் புழிஞ்சு வச்சுருக்குறாங்க. இதில் தான் வந்துட்டு தண்ணியாக இருக்குது பாருங்கள். இதில் தான் வந்துட்டு அண்ணி இந்த எண்ணெய் சட்டியில் வந்துட்டு இது சுடுறாங்க. இதெல்லாம் வந்துட்டு ஸ்வயன் பாருங்க, கடைக்கு போயிட்டு வந்தான். கடைக்கு போயிட்டு வந்து இது வந்துட்டு வாங்கிட்டு வந்தது. இது என்னன்னு தெரியல. கேட்டேன், இது வந்து கயிறுன்னா இந்த ஊர் கயிறு பாருங்கள், நூல் இல்லை, அது என்ன துணி மாதிரி இருக்குல்ல, துணி தான் இது. நம்ம ஊரில் தேங்காய் நாரில் தான் கயிறு இருக்கும். இங்கே பாருங்கள், இதுதான் கயிறு இங்கே உள்ளது. இப்போ ஏதாவது நம்ம கட்டுறது, ஏதாவது சின்னதாக இப்போ கயிறு மரம் வச்சு கட்டுவாங்கள்ல, அந்த மாதிரிக்கு இது வாங்கிட்டு வந்தது. இது வந்து எதுக்குன்னா வந்துட்டு தார்பா இருக்குல்ல, தார்பாய் வந்துட்டு ஆட்டுக்கு போடணும் மேலே கட்டி, அதனால் வந்துட்டு இந்த கயிறு வாங்கிட்டு வந்தது. இங்கே உள்ள ஆட்டுக்குமே வந்துட்டு இந்த நூலுங்கிற இந்த துணி தான் எல்லார் வீட்டு ஆட்டுக்குமே இந்த துணி தான் கட்டியிருக்குது. மாட்டு கொட்டையெல்லாம் மரம் வச்சு கட்டுவோம்ல, அது இதுதான் யூஸ் பண்ணுறாங்க இந்த ஊரில். கயிறு இல்லை. இதுவே காசு கொடுத்தா வாங்கணும். இது வந்துட்டு 1/2 கிலோவாம். இது 1/2 கிலோ 50 ரூபாயாம். ஆனால் கலராக இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. எடுத்து பார்த்தேன். நைட்டுக்கு என்ன குழம்புனா, சப்பாத்திக்கு வந்து அண்ணி வந்து பகல்லே ஊற வச்சுருக்காங்க. என்னென்னா இது வந்துட்டு கொண்டக்கடலை, கடலைப்பருப்பு, நிலக்கடலை, அப்புறம் வந்து பச்சை பயிறு எல்லாம் ஊற வச்சு இதுதான் குழம்பு. இது பழதானியம் போட்டு ஒரு குழம்பு மாதிரி வைப்பாங்க. குழம்பு மாதிரில கிரேவி மாதிரி வைப்பாங்க, நல்லாயிருக்கும். இதில் சாப்பிட்ருக்கேன். இது வந்து இந்த ஊரில் பாக்கெட்டில் போட்டு விற்பாங்க. இவங்க வந்துட்டு நம்ம ஊரில் அடுத்து துவரம்பருப்பு போட்டிருக்குறாங்க. போட்டு வேக வச்சு என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். அந்த பேக்கெட்டில் போட்டுறது வந்துட்டு இந்த மொச்சக்கொட்டை, வேறு ஏதோ ஒரு பருப்பெல்லாம் இருக்கும், அந்த பேர் தெரியல, அது போட்டிருப்பாங்க, நல்லாயிருக்கும். உப்பு போடுறாங்க. சப்பாத்திக்கு மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் செஞ்சு தருவாங்க. மஞ்சத்தூள், பூவா பாருங்க, ரொட்டி சப்பாத்தி உருட்டு அண்ணி பாருங்க, ரவுண்டு ஷேப்ல சப்பாத்தி செய்வாங்க. அப்படியே ரவுண்டு ஷேப்ல வந்து எனக்கெல்லாம் இப்படி வரவே வராது. நீ போ, இங்க எதுக்கு நிக்கிற? ரொம்ப சாஃப்டாக இருக்கும். உண்மையில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்வைன் செய்கிறது கூட நல்லா இருக்கும். পিঠা বনাই আছে বলা
என்னது என்னது குழம்பா போட பித்தாவா कपड़ा नहीं धरी जानी घर को இதுதானே இப்போ தூக்கிட்டு வந்தேன் ஸ்வைன்னு சொன்னால போட பித்தா அடுப்பில் இருக்குன்னுட்டு. இது ஸ்வீட்டு நம்ம ராஜா பண்டிகைக்கு செஞ்சாங்களே ஒரு கேக்கு மாதிரி, ரவை கேக்கு மாதிரி. அது மேலே இருக்கிறதெல்லாம் நெருப்பு, சாம்பலாயிட்டு. அதுதான் இது. காலையில் பார்க்கலாம் இது எப்படி இருக்குன்ட்டு. அந்த கேக்கு தான் இது. அண்ணி அதுக்குள்ள சமைச்சிட்டாங்க. நான் வீடியோ எடுக்கிறதுக்குள்ள தக்காளி வெங்காயம் போட்டிருப்பாங்க, வேறு எதுவும் போட்டு போட்டாங்க. எல்லாம் மிக்ஸில் வந்து பேஸ்ட்டு மாதிரியே அரைச்சிட்டாங்க. தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு அரைச்சாங்க, எல்லாமே பேஸ்ட் மாதிரியே அரைச்சிட்டாங்க. பட்டாணி வேக வச்சது இங்கே இருக்குதா. சமைக்கிறதுக்கு போட்டு வைக்கிறேன். டைம் ஆகும் போது ரொம்ப வேலை வச்சுக்கிட்டே இருக்காங்க. நெருப்பில் வாங்கிட்டாங்க புஷ்னு வந்துச்சா. சுட்டு வச்சுட்டாங்க. இது பார்க்கலாம், சுட்டுருக்கு வருங்க. நான் வந்து சாப்பிட போகிறேன். ஏன்னா வந்துட்டு எங்கள் அண்ணி ரொம்ப லேட்டாக சமைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு தூக்கம் வேறு வந்துடுச்சு. பூவா கூட நான் எப்போயுமே சேர்ந்து தூங்கிடுவேன். நைட் சாப்பாடை மட்டும் நான் கொஞ்சம் முன்னாடி சீக்கிரமாகவே சாப்பிட்ருவேன். அவங்க சப்பாத்தின்னு அந்தளவுக்கு ரெடி ஆகலை. நான் வந்துட்டு எனக்கு தோசை, நானே 2 தோசை மாவு இருந்துச்சு, 2 தோசை சுட்டுக்கிட்டேன். இது வந்து நெய் தோசைலாம் நல்லா இருக்குது. சட்னி வைக்க முடியல. அண்ணி உருளைக்கிழங்கு வச்சுருந்தாங்க, மதியம் வச்ச உருளைக்கிழங்கு இருந்துச்சு, அதையும் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி அவ்வளோதான் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.